4.5 வருஷத்தில் நடக்காது 6 மாதத்தில் நடந்து நாங்களாம் வேலைக்கு போகிறோம். எங்கள் பிள்ளைங்களாம் வேலைக்கு போகுது. நாங்கள் அதை நம்பணும். அதாவது இந்த ஊருக்கு போனால் பேங்க்கில் நகையெல்லாம் வைக்கின்றாங்களே, அந்த மாதிரி தான் ஆட்சி முடிய போகுது. இந்த நம்மோட முதல்வர் அப்படியே ஆத்தோட போகுதே சார் கடைசியில் வைகை ஆத்தோட. ஏங்க நாங்கள் தான் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். ஏங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகிடுது. அப்புறம் அந்த பெட்டிஷன் எதுக்கு? இது இந்த 21, 22 இந்த மாதத்தில் இன்றைக்கி 1ஆம் தேதியா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி வாங்கப்பட்ட பெட்டிஷன். நீங்கள் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நான் எதை நினைக்கிறேன்னா, முதல்வரின் முகவரி அப்படின்னு முதல்ல ஒரு 1,05,000 பெட்டிஷன்கள் வாங்கப்பட்டது. எப்பா சார் இருக்கிறதே 8 கோடி பேர் தான் சார் தமிழ்நாட்டில் 1 கோடி பெட்டிஷன் வாங்கியிருக்காங்க முதல் தவணையா. அதாவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், முதல் தவணைன்னு கூட சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். என்னவோ அது இப்போ எலெக்ஷன் டைமில் ஏதோ 2 காயத்தை போட்டாங்க. அது கூட எடப்பாடியார் தான் பிடிங்கி போட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ எதிர்கட்சிகள், ஆமாம் எதிர்கட்சிகள் சதி. ஒரு பெரும் அதிருப்தி இருக்கிற நிலையில் இந்த அதிருப்தியை சரி செய்ய வேண்டும். இது ஏதாவது சாக்குப்போக்கு காட்டுறதுக்காக தான் இந்த முகாமே. அப்புறம் அதை என்ன விளங்கும் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ரெவென்யூ இருக்குல்ல, ஏற்கனவே இருக்கிற செட்டப் இல்லை, அதை பண்ணுறதுக்கு தானே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு. வேற என்ன பிடுங்கிறதுக்கு வேலை உங்களுக்கு? 520 வாக்குறுதிகளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மரியாதைக்குரிய முதல்வரிலிருந்து பேசுகிற கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் ஒரு 4 வாக்குறுதி தான். 1000 ரூபாய் காலை உணவு, இலவச பேருந்து, கல்லூரி படித்த அரசு பள்ளிகளில் படித்த, அதுவும் கல்லூரி மாணவிகளுக்குலாம் இல்லை, அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய். இதை 4 தவிர்த்து அப்புறம் இந்த பணம் 1000 பொற்காசு. அதையாவது கொஞ்சம் கௌரவமாக சொல்லுவோம் சார். பொற்காசு 1000 ரூபான்னு எதுக்கு சார் சொல்லுவாங்க? 1000 பொற்காசுகள். இவர்கள் மீது எடப்பாடியார் சொல்லுகிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இவங்க இப்படி சொல்லிக்கினே இருந்தாங்கல்ல. அதுக்கு தான் அண்ணாமலை அதுக்கு நச்சுன்னு ஒரு தலையில் ஒரு குட்டுற மாதிரி இந்த கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியார் தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒன்றும் இவங்களுக்கு புரியல. இப்போ அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க, அது ஒன்றும் பண்ணலைன்னு வச்சுங்க. சப்போஸ் ஒரு எலும்பு கீழே உழுது, நாயோட சுபாவம்னா நம்ம கூட்டணி கட்சிகள் மாதிரி அடிச்சு பிடிச்சி ஓடுறது தானே. ஏன்னா இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஜெர்மனி போயிருக்காப்புல, அதாவது முதலீடு ஈர்ப்பதற்காக, தமிழ்நாட்டை ஈர்ப்பதற்காக. அங்கே பேசும்போது கூட சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்காரங்களாம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அப்பப்போ ஃபேமிலி கூட்டி தமிழ்நாடு பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஆனால் எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டு வைக்கிறது என்னென்னா, எல்லா தடவையும் போகிறீங்க, எல்லா தடவையும் பேசுகிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி வைக்கிறாங்களே சார். என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் சார், இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்ல சார். அங்கேருந்து எப்படியும் இந்த துபாய் போனார்ல, அப்போ நம்ம எதனா ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்போம். அந்த பதில் இதில் கட் அண்ட் பேஸ்ட்டாக போட்டு வச்சிங்க. என்ன சார் இப்படி 6 மாதம் தான் இருக்குது, கன்ஃபார்மாக முதலீடு கொண்டு வர மாட்டாரான்னு அவர்? 4.5 வருஷத்தில் நடக்காது 6 மாதத்தில் நடந்து நாங்களாம் வேலைக்கு போகிறோம். எங்கள் பிள்ளைங்களாம் வேலைக்கு போகுது. நாங்கள் அதை நம்பணும். அதாவது இந்த ஊருக்கு போனால் பேங்க்கில் நகையெல்லாம் வைக்கின்றாங்களே, அந்த மாதிரி தான் ஆட்சி முடிய போகுது. ஏதாவது கொஞ்சம் அவர் பாதுகாப்பை அவர் உறுதிப்படுத்திக்கணும்ல. பாதுகாப்புனா சார், அவர் வச்சுங்கிற பொருள், அவரோட ப்ராப்பர்ட்டி, பொருள்லாம் கூட தப்பாக சொல்லுவாங்க, அவரோட ப்ராப்பர்ட்டி அதை உறுதிப்படுத்திக்கணும்ல. மேபி அப்படி கூட இருக்கலாம். சரி, அது இல்லை, உண்மையிலே 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை தர போகிறோன்னா நல்லது தானே சார். நம்ம ஊருக்காரன் ஒரு 1 லட்சம் பேர் போனால் நல்லது தானே. அப்படி எடுத்துங்களா? அதை ஏன் நீங்கள் அவர் பின்னாடியே அலையிறீங்க? இல்லை சார், அங்கே கேள்விப்பட்டோம்னா ஜெர்மனியோட எக்கானமியே ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். பாவம், அதை தூக்கி நிறுத்ததுக்கு தான் போகிறோம். ஆமாம், போய் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நாட்டில் அங்கங்கே தெருமுக்குகளில் நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை திருவுருவத்தை திறந்தால் நமக்கு நல்லது தானே சார். நம்ம டக்குன்னு ஜெர்மனுக்கு போகிறோம் என்னன்னா, அடா நம்பூர்கார் செல்லப்பா அப்படின்ற போது நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் இல்லை. அதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பாருங்கள். அதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல, நினச்சதுன்னா நடக்கலை, நடந்ததையாவது நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் லாஸ்ட் டைம் இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா, மோடி விமானி இல்லாமல் கூட போயிடுவார், அதானி இல்லாமல் போக மாட்டார். சரி, இப்போ என்ன போகுதுக்கு? சரி, அவங்க ஏதோ இந்திக்காரங்க வட மாநிலத்துக்காரங்க ஒன்றா போகிறாங்க. தேனாம்படி எதிரியாக வந்தார் அவர், அதானி.
அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் நடந்த உலக முதலீட்டாளர் தினம் நம்ம ஓஎம்ஆர் நடந்ததில்ல, ஆமாம். இப்போ கிட்டத்தட்ட 60 கோடி, இன்றைக்கி 60,000 கோடிகள் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணதாக சொன்னாங்க. அதில் 40,000 கோடி யாருது தெரியுமா? ஒன் சோலோ அதான் இது. ஆமாம். இப்போ நம்ம கரண்ட்டெல்லாம் வந்து கட்டு இல்லாமல் வருது இல்லை, அது காரணம் அதானி. ஏன்னா அது சோலார் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன், போட்டு கரண்ட்டை கொடுத்து உங்களை சார்ஜ் ஏற்றி சரி பண்ணுறேன்னாரு. இப்போ கரண்ட்டு கரெக்டாக வந்துடுது இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாருங்கள் சார். நீங்கள் ஏன் வந்து ஒரு நம்ம முதல்வர்னாலே நீங்கள் வந்து நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வருது? கருணாநிதி வகைரா குறுகிய காலத்திற்குள், கருணாநிதி வகைரா தன் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் இந்த 2-3 பேர் வந்து ஒரு 30,000 கோடியை சரி பண்ணிட்டாங்க. அதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல், எதில் போய் சொருவதுன்னு தெரியாமல் இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க, தவிக்கிறாங்கன்னு பிடிஆர் அன்றைய நிதியமைச்சர் சொன்னார்ல. நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக மைண்டில் ஏற்றுட்டீங்க சார். பிரச்சனையே அதுதான். பிடிஆர் தான் பிரச்சனையே, நம்மலாம் பிரச்சனையே கிடையாது. நமக்குன்னு தெரியவா போகுது. குறுகிய காலத்தில் கருணாநிதி வகையாரன்னா யார் யார்? கருணாநிதி, ஸ்டாலின். இவங்க 2 பேர் சம்பாரிச்சதை விட இந்த சொல்லுவாங்க 2 பேர் குறுகிய காலத்தில் நிறைய 30,000 கோடினாங்களே ஒரு வருஷத்தில். அதை மைண்டில் ஏற்றந்தால நமக்கு அப்போயே 30ன்னாங்க, இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்க. நம்புங்க சார், நம்ம முதல்வர் சார் நம்மோடு இருக்கிறார். சொல்லுவாங்களே உங்களோடு இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அந்த மாதிரி நம்மோடு இருக்கிற முதல்வர். இப்போ நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கணும்? நாம் எல்லாரும் அங்கே போன மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நம்ம உடல் தான் இங்கே இருக்குது, நம்ம உயிர் அங்கே இருக்குது. நீங்கள் சொன்னீங்க சார் நம்மோட முதல்வர், நம்மோட முதல்வர்னு. அந்த நம்மோட முதல்வர் அப்படியே ஆத்தோட போகுதே சார், கடைசியில் வைகை ஆத்தோட. ஏங்க நாங்கள் தான் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம்லங்க சார். பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தாசில்தார் சீல் வச்சது, ஆர்ஐ சீல் வச்சது, விஓ சீல் வச்சது கொண்டு போய் ஆத்தோட போடுவீங்களா சார் நீங்கள்? ஏங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகிடுது, அப்புறம் அந்த பெட்டிஷன் எதுக்கு? அந்த பிரச்சனை உண்மையான பிரச்சனை சால்வ் பண்ணிட்டாங்களா இல்லையான்றதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று வேணும்ல சார். அதான் கலெக்டரே சொல்லிட்டாங்களே. அதுவும் பொற்கொடி. அப்புறம் என்ன சிவகங்கை கலெக்டர். இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்பீங்கன்னு தான் நாங்கள் வந்து சிவகங்கை பிஎஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் புகார் கொடுத்துருக்கோம். காணாமல் போயிருச்சுன்னு. ஆமாம், காணாமல் போச்சு. இல்லை எப்படி காணாமல் போச்சு? சிசிடிவி வேற வந்து நம்ம தாசில்தார் திருப்புவனம் தாலுகா ஆஃபீஸில் இல்லை. இப்போது சிசிடிவியே இல்லைன்னு வச்சுங்க, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு, சார் சிசிடிவி இல்லை, எந்த கேஸில் நாங்கள் ஆதாரத்தை கொண்டாட முடியாது, அதால் எல்லா ட்ரையலும் தோற்றுறோம், அதால் மூடுறோங்க சார், நாங்கள் தமிழ்நாடு முழுக்க சிசிடிவி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம் அப்படின்னு கூட நம்ம சிஎம் சொன்னால், இல்லை தமிழ்நாடு அரசு இல்லை அப்படி கூட சொல்லக்கூடாது சார், திராவிட மாடல் அரசு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா சார், இது வந்து இந்த 21, 22 இந்த மாதத்தில் இன்றைக்கி 1ஆம் தேதியா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி வாங்கப்பட்ட பெட்டிஷன். நீங்கள் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நான் எதை நினைக்கிறேன்னா, முதல்வரின் முகவரி அப்படின்னு முதல்ல ஒரு 1,05,000 பெட்டிஷன்கள் வாங்கப்பட்டது. எப்பா எப்பா சார், இருக்கிறதே 8 கோடி பேர் தான் சார் தமிழ்நாட்டில் 1 கோடி பெட்டிஷன் வாங்கியிருக்காங்க முதல் தவணையா. அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், முதல் தவணைன்னு கூட சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். 1,05,00,000 வந்து மனுக்கள் பெறப்பட்டு அதில் எவ்வளோ சால்வ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நீங்கள் என்ன அசால்ட்டாக பேசுகிறீங்க? 1,01,000 பேர், மிச்சம் ரிமைனிங் பேலன்ஸ் 4,000 ஒன்லி சால்வ் பண்ணாமல், மிச்சம் 1,01,000 பெட்டிஷன்கள் சால்வ் பண்ணப்பட்டது. அப்போல்லாம் ஆற்றுல போச்சா கடலில் போச்சான்னு எவனா பார்த்தீங்களா? என்னவோ அது இப்போ எலெக்ஷன் டைமில் ஏதோ 2 காயத்தை போட்டாங்க, அது கூட எடப்பாடியார் தான் பிடிங்கி போட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போது எதிர்கட்சிகள், ஆமாம் எதிர்கட்சிகள் சதி. எடப்பாடியார் மாறுவேடத்தில் வந்து பெட்டிஷனை வாங்கி இன்னும் திரும்பணும்னு சொன்னால் அது கொஞ்சம் இப்போ ஃபேமஸான ஊராக இருக்கு இல்லையா, அதனால் அதில் போட்டார்னு கூட நாளைக்கு வந்து அவங்க நபர்களை வைத்து பேச வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் 2வதுல அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சாங்க. பேர் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லணும், தமிழன் திராவிடன்னு பேர் வச்சு ஏமாத்தணும்ல. மறையும் சூரியனை உதயர் சூரியன்னு சொல்லி ஏமாத்தினவங்க இல்லையா, அதனால் இவங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு முகாம் பண்ணி 9 லட்சம்
பேருக்கு வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு முகாமில் 3 லட்சம் பேர். அடுத்து ஒரு முகாம் எங்களுக்குன்னு வச்சாங்க. நாங்களாம் அரசாங்கத்தின் பிள்ளைகள் அல்லவா, எங்களுக்காகத்தானே. யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டு இருக்கிறதோ, எவனெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டு கீழே இருக்கானோ அவனை தூக்கி மேலே வைக்கிறேன் என்ற அரசு தானே. ஒரு 1,01,00,000 பாருங்க, பொது ஜனங்களுக்கு 1,05,00,000 பேர் ப்ராப்ளத்தில் இருக்கான், பெட்டிஷன் கொடுத்துருக்கான். அடுத்து ஒரு 9 லட்சம் பேர் பெட்டிஷன் கொடுத்து சால்வ் ஆகி போச்சு. அடுத்து ஒரு 3 லட்சம் பேர் பெட்டிஷன் கொடுத்து சால்வ் ஆகி போச்சு. இந்த நாடு இது பொற்கால ஆட்சி, இது பட்டியல் சமூகங்களுக்கான சமூக நீதி ஆட்சி, இது எங்களுக்கான ஆட்சி, இது பெரியார் மண், சாதி ஒழிப்பு மண் அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக பெட்டிஷனை வாங்கினா நாங்கள் ஒரு 1,50,000 லட்சம் பேர் தான் வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு பெட்டிஷனே கொடுக்குறோம். பார்த்துங்க, இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் 23 25%. ஆன் ரெக்கார்டு ஒரு 20னே வைப்போமே. 20% பீப்புள்னா தமிழ்நாட்டில் எத்தனை கோடி? 8 கோடி. 8 கோடி சொல்லிட்டாங்களா? சரி, குழந்தைங்கள்லாம் ஒரு கோடி விட்டுருவோம், ஏன்னா அதுங்க ஏது படிக்க தெரியாதுல்ல. ஒரு 7 கோடி பேரில் 1,50,000 பேருக்கு தான் சார் நாங்கள் பிரச்சனையோடு இருக்கிறோம். ஒரு 20% போடுங்க. ஒரு 7 கோடியில் 20%னா 70 ஒரு 1,50,000 கோடி மக்கள் இருக்காங்க சார். 1,50,000 கோடியில் 1,50,000 பேருக்கு தான் பிரச்சனை. 1,50,000 பேர் தெருவில் இருக்கான், மிச்சவன் 1,50,000 கோடியில் தேரில் இருக்கான். இது திராவிட மாடல் ஆட்சி தானே சார். நீங்கள் கொண்டு போய் புகார் கொடுக்காதுக்கு அவங்க என்ன சார் பண்ண முடியும்? இல்லை, அவனுக்கு பிரச்சனை இல்லை சார். பிரச்சனை தான் வந்து ஒரு 1,50,000 கோடி பேரில் 1 கோடி பேர் கொடுத்துருப்பான்ல, பிரச்சனை இல்லை சார். அதில் நாங்கள் 1,50,000 கோடி பேர் 1,00,000 லட்சம் பேர் பெட்டிஷன் வாங்கினோம். அதில் சரி பார்ப்போம், வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாவது ஒருத்தன் வேணும்ல சார். நாங்கள் பிரச்சனை இல்லை எங்கள் சமூகத்தில் அப்படி இல்லைன்னா இப்போ திருமாவளவன் போன்றவர்கள்லாம் நாங்கள் கூட்டணியில் இருப்பதால் சிறப்பான ஆட்சி நடக்கிறது தானே சொல்லணும் அப்படின்னு சொல்கிற நிலையில் இருக்கும்போது எதிர்முனையில் எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனை தாயா அப்படின்னு மூர்த்தி மாதிரி ஆட்கள் வேணும்ல. அதுக்காக 1,50,000 லட்சம் பேரில் ஒரு 47,000 பேருக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் பேரை விட்டு வச்சாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, அப்போ இதுவரை அந்த 1 கோடி 1000 9 லட்சம் 7 லட்சம் பேப்பர்லாம் என்ன இருக்கும்? பத்திரமா ஆஃபீஸில் வச்சுருக்கணும் சார். ஆன் ரெக்கார்டுக்கு வேஸ்ட் பேப்பருக்கு அடிக்க போட்டாலும் அது நிதி நிலையை கொஞ்சம் உயர்த்தலாம். அதையே அங்கே கம்முன்னு கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க. அப்போது ஒரு அரசாங்கம் என்னை ஏமாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை போடுது. என்னையா ஒன்றும் சரியில்லைன்னா வேறு நீ எங்களை நம்ப வேணாம், நாங்கள் ஒரு 4-5 ஆஃபீஸரை தரோம், தமிழகத்தில் கொஞ்சம் நேர்மையான அதிகாரிகள் என்று பேர் எடுத்த ஒரு 4-5 பேரை போட்டு பிஆர்ஓ ஆக்கி வந்து உங்களுக்கு வச்சுருக்கோம். அவங்க அரசோட நாங்கள் என்ன பண்ணுறோன்றத சொல்லுவாங்க. நான் சொன்னால் தான் பொய்க்காரன் புரட்டுக்காரன்றார். அந்த அதிகாரிகள் சொன்னால் மக்கள் நம்புவார்கள்னு ஒரு 5 ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டு அவங்க என்னையா பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க சார். மற்றவங்க சொன்னால் பொய்ன்னு சொல்லுவாங்க சார். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிரித்து ஆளுக்கு ஒரு 10-20 கொடுத்து அந்த செக்ரட்டரி இருக்கார்ல அவர் சில விஷயங்களே சொல்லுவார். அந்த ஆள் சொன்னால் நம்ப மாட்டானுவோ. நீங்களாம் கொஞ்சம் ஃபேமஸானவங்க, வெளியில் பேர் தெரிஞ்சவங்க, உங்கள் வாயால் அதை சொன்னீங்கன்னா மக்கள் நம்புவார்கள். அதன் அடிப்படையில் இல்லை நல்லா தான் இருக்கும் போல இது, இந்த குறைபோதில் நம்ம பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு ஓட்டு போடுவார்கள்னு சொல்லி தான் உங்களோட என்னோட அவரோட அவங்களோட இங்கேயா அங்கே கடைத்தெரு டீ கடை அப்படிலாம் போட்டு ஒரு மனுவை வாங்குறாங்க. இதில் ஒரு அடிப்படை நோக்கம் வந்துங்க, தமிழ்நாட்டில் வந்து 2,25,00,000 பேர் அந்த 1000 ரூபாய் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு வந்த 1000 பொற்காசுகள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 1,10,00,000 பேருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 1,15,00,000 பேருக்கு தரல. ஜனங்க வந்து வாங்குறவங்களாம் என்ன சொல்கிறான், ஏன் ஒரு 2,000 கொடுத்தான்னா நான் அவங்க அக்கௌண்ட்டு காசா 4 கோடி 5 கோடி காருன்றாங்க, வாட்சை கட்டால் 2 கோடின்றாங்க, ஏன் இன்னும் ஒரு 1000 ரூபா போட்டு கொடுத்தான்னா என் புருஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் அவன் கோமணத்தை கொடுத்த வரைக்கும் எல்லாத்தையும் உருவிடுறாரு, ஒரு 2,000 என் கையில் கொடுக்கூடாதா அப்படின்னு ஜனங்க சொல்கிறாங்க சார். வாங்காதவங்க ஏன் அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டான் எங்களுக்கு கொடுக்கலையா அப்படி இப்படின்னு
இப்போ பெண்கள் பாஷையில் சொன்னோன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரிலாம் திட்டினுக்குதுங்கள. அப்போது ஒரு பெரும் அதிருப்தி இருக்கிற நிலையில் இந்த அதிருப்தியை சரி செய்ய வேண்டும், இது ஏதாவது சாக்கு போக்கு காட்டுறதுக்காக தான் இந்த முகாமே. அப்புறம் அதை என்ன விளங்கும் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ரெவென்யூ இருக்குல்ல, ஏற்கனவே இருக்கிற செட்டப் இல்லை, அதை பண்ணுறதுக்கு தானே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு. வேறு என்ன பிடுங்கிறதுக்கு வேலை அவங்களுக்கு? இதுதானே சார் மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது, அரசின் திட்டங்களை நிறைவேற்றது தானே சார் ரெவென்யூவோட வேலை. இவ்வளோ நாள் என்ன பண்ணுறீங்க 4 வருஷம்? அப்போது நாங்கள் இவ்வளோ நாள் செய்ததை மறைப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு ட்ராமா அது. அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். 6 ஒரு முகாமிலும் 6 கவுண்டரு. 6 கவுண்டரில் 4 கவுண்டர் எதுக்குறான்னா இந்த 1000 பொற்காசுக்கு. மிச்சம் 2 தான் வந்து இந்த மாதிரி என் பேரை மாற்று, ஊரை மாற்று, இபிஐ மாற்று, ரேஷன் கடை மாற்றுன்றது. அப்போது இது வந்து ஒரு செட்டப் தானே. நீங்கள் ஒரு படத்தில் வடிவேலு இந்த வட்டிக்கு விடலான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு வருவார்ல, கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் நீ படுத்துக்கினே, இது சும்மா தானே இருக்குது அப்படின்னோடனே அந்த பெட்டியை, அதாவது நம்ம ஓட்டு பெட்டி தலையில் வச்சுன்னு பார்த்துன்னு இருக்கிறோம், நம்மளை ஒரு செட்டப்பான வீட்டில் விட்டுட்டு ஓட்டு பெட்டியை ஓட்டின்னு போடுறாரு. திரும்பி நம்ம எங்கே வெச்சோரிக்குதுல்ல, அதுதான் சார் இந்த முகாம். ஜனங்களை கூட்டுறது, முதல்வரே அதை சிதம்பரத்தில் போய் தொடங்குறது, தொடங்கிட்டு ஒரு மணி நேரத்தில் 3 பேர் பெட்டிஷன் கொடுத்தானா. ஒருத்தன் காது கேட்காதவன் மாற்றுத்திறனாளி, இன்னொருத்தன் ஏதோ இபி, இன்னொருத்தன் ஏதோ ஒரு பிரச்சனை. சார் 1 மணி நேரத்தில் காது கேட்குற கருவியை கொடுத்துட்டாங்க சார். 1 மணி நேரத்தில் கொடுக்க முடிந்த அரசாங்கத்திற்கு 4.25 வருஷமா ஏன் கொடுக்கல நீ? இப்போ சொல்லாமா? இந்த நொண்டிக்கினே வந்து இப்படி பிடிச்சவனே எழுந்து நடக்கிறான்ல, கண்ணே தெரியாமல் இப்படி தலை ஒன்றே கண்ணு தெரியுது இல்லை, அந்த மாதிரி இதுவும் ஒரு விசுவாச கூட்டம்னு சொல்லலாமா? அதனால் இது வந்து மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் இதெல்லாம் நடக்காது. அதுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அது வந்து சால்வான போனது, அது ஜெராக்ஸு, என்னென்னவோ விட்றானுவோ. சரி, நம்ம தலையெழுத்து என்ன பண்ணுறது? நம்ம எவ்வளவோ பொய்களை நாம் கேட்டு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். இன்னொரு 6 மாதம் தானே சொல்லிட்டு போட்டோம். அப்படின்னா இப்போ ஆப்போசிஷன் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் வந்து இந்த விஷயத்தையெல்லாம் கரெக்டாக கையில் எடுத்து பண்ணுறாருங்களான்னு நினைக்கிறீங்களா என்ன? இப்போ திடீர்னு அண்ணாமலை அவர்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ட்டாப்புல அவருமே. சார் இவங்க இப்போது எடப்பாடியார் வந்து உருட்டும் திருட்டும் அப்படின்னு இப்போ இடையில பேசினார் பார்த்தீங்களா? ஒரு சதுரங்க வேட்டை தேர்தல் வாக்குறுதி, இந்த வார்த்தையை நான் தான் முதல்லேருந்து சொல்லியிருந்தேன். அப்போ இன்றைக்கி தலைவர் எடப்பாடியார் வந்து சதுரங்க வேட்டை வாக்குறுதி இது அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார்ல. அப்போது இவங்க பேசுறது சும்மா இவர் எடப்பாடி சும்மா கிடையாது, அதாவது விட்டுனுக்கிறாரியா அப்படின்னு ஜனங்க கலையில் இல்லை. ஆமாம் 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 இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஜனங்க வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க ஒன்றுமே செய்யலைல்ல. நீங்கள் 520 வாக்குறுதிகளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மரியாதைக்குரிய முதல்வரிலிருந்து மொம்மாலன்னு பேசுகிற கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் ஒரு 4 வாக்குறுதி தான். 1000 ரூபாய் காலை உணவு, இலவச பேருந்து, கல்லூரி படித்த அரசு பள்ளிகள் படித்த, அதுவும் கல்லூரி மாணவிகளுக்கெல்லாம் இல்லை, அரசு பள்ளிகள் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய். இதை 4 தவிர்த்து அப்புறம் இந்த பணம் 1000 பொற்காசு. அதையாவது கொஞ்சம் கௌரவமாக சொல்லுவோம் சார், பொற்காசுகள். 1000 ரூபான்னு எதுக்கு சார் சொல்லுவாங்க? 1000 பொற்காசுகள். அந்த திட்டத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை சார். அதால் அம்மா 2 மாதம் கரண்ட்டு பில்லு 1 மாதம் ஆச்சா அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ ஆவலைன்னு ஜனங்க சொல்லுது. ஒரு 1.5 லட்சம் அரசு ஊழியர் எடுக்கிறனாங்களே, எடுத்தாங்களா, என் பிள்ளை வேலைக்கு போல் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்குது அப்படின்னு ஜனங்க ரியாக்ஷன் பண்ணுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பிரச்சார கூட்டத்தில் ஒரு பையன் கீழே இருந்து அம்மா உணவகம்னு சைகையில் சொல்கிறான். அது என்ன கேட்குன்ட்டு உடனே அதுக்கு பதில் சொல்கிறார். இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறவனுக்கும் வண்டியில் நின்று பேசுபவர்களுக்கும் எங்கேயாவது கனெக்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா? அப்போது அந்த வேவ்லேருந்து இங்கே சரியாக கனெக்ட் ஆகுது. அப்போது என்னடா இது இவர் இந்த மாதிரி இறங்கி பேச மாட்டாருன்னு நம்ம நினச்சோம், இவர் பேசுகிறாரு அப்படின்ற போது எடப்பாடியார் பொய் சொல்கிறார், இந்த தெருவில் 1 மாதம் கரண்ட் பில்லு அப்படின்னு சொல்ல முடியல உன்னால். பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, இந்த தொகுதியில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்து வந்துடும் பாருங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுவேன் அப்படின்னு சொன்னீங்களே,
மூடிட்டோம் பாதி அப்படின்னு சொல்ல முடியல. அப்படி இருக்கிற போது அப்போது எடப்பாடியார் பேசுகிற வாதத்திற்கு எதிர்வாதம் என்னத்தை வைக்கிறது? பொய் சொல்கிறார் எடப்பாடி, யோ இன்னும் அண்டை புழுகு புழுவுறீங்க, எதுவுமே நடக்கலை அப்புறம் அப்படின்னு ஜனங்க கேட்டுருவாங்க என்பதற்காக மதவாத கட்சியோடு வந்திருக்கிறார். அவங்க கூட்டணி ஜெல்லாவில் அவனுக்கு நல்லது தானே. 22% கடந்த தேர்தல், 22% அதிமுகவும், 18 பிஜேபி, டோட்டலாக கூட்டணி 18. ஆமாம், கூட்டணி 18. அப்போது 18 22 30 40 ஆகி போச்சா? அப்போது இன்றைக்கு 40% ஓட்டு ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுங்க. அதில் 1 2 குறையுது கூடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்போது இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறிவிடும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஜெல் ஆனால் நல்லதானப்பா, எதிராளிகள் பலவீனப்பட்டிருந்தால் போன மாதிரி சொம்ப வச்சு அண்டாவை தள்ளி போங்களேன், இப்போ உங்களை யார் வேணான்னா. அப்போது இந்த மாதிரி இவர்கள் மீது எடப்பாடியார் சொல்லுகிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இவங்க இப்படி சொல்லிக்கினே இருந்தாங்களே, அதுக்கு தான் அண்ணாமலை அதுக்கு நச்சுன்னு ஒரு தலையில் ஒரு குட்டு குட்டுற மாதிரி இந்த கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியார் தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒன்றும் இவங்களுக்கு புரியலை. இப்போ அடுத்து என்ன சொல்ல வர்றானோ, ஏதோ கூட்டணி ஒட்டலை கிட்டலைன்னானுங்களா, இப்போ பிஜேபி அதிமுகவை முழுங்க பார்க்கிறது. சரி, முழுங்கி அதிமுக இல்லைன்னா உங்களுக்கு நல்லது தானப்பா. இப்போ எடப்பாடியாருக்கு எடுக்கிற கேள்விக்கு தானே உங்களால் பதில் சொல்ல முடியல. இப்போ மற்றவங்களாம் நல்லா சிறப்பாக இருக்குது அப்படி தானே சொல்லுங்கிறாங்க. சரி, பிஜேபி அதிமுக முழுகிட்டா உங்களுக்கு நல்லது தானே. அதிமுக என்ற ஒரு கட்சியோ எம்ஜிஆர் என்ற இமேஜோ இல்லைன்னா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்ல. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது தானே. அப்போது என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. அதால் இப்போ அதை முழுங்க பார்க்குது, விழுங்க பார்க்குது. என்ன நான் நினைக்கிற, மோடியோ இல்லை பிஜேபியில் இருக்க தலைவர்களோ என்ன கலைஞர் கருணாநிதி மாதிரியா? தமிழகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 30-35 கட்சிகளுக்கு ஃபவுண்டர் யாருன்னா நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். இப்போ கூட இருக்கிற விடுதலை சிறுத்தை நீங்கள் உடைக்க போகிறன்ற பிரச்சனை வரலையா? அப்போ நீங்கள் பேசலாமா இந்த வார்த்தையை? அதால் இந்த நாட்டில் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் ஆனாவனா சனாதானம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதையை ஒன்று திரியிறாங்களே கண்டி, இவங்களால் போய் நேரடியாக மக்களை சந்திப்பதற்கு இவங்களுக்கு முகம் இல்லை. முதல்ல அவங்க இன்னொருத்தர் அடுத்த வாரிசை விட்டு கலக்கலான்னு பார்த்தாங்க. அது கூட நயன்தாராவை கூட்டம் வந்தால் கூட கூட்டம் வரும். விக்னேஷ் ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதால் ஒன்றும் நடக்கலை. எப்பா காலையில் எழுந்து பிரச்சாரத்துக்கு போப்போனா அடாயாய் கம்னிரியா சும்மா நானே 2 மணிக்கு வந்தேன் 3 மணிக்கு வந்தேன் என்னையே போய் அப்படின்ன உடனே அப்போது இவரோட பிரச்சாரத்துக்கு இவங்களால் ஈடு கொடுக்க முடியல. அதால் இந்த கூலிப்படை இருக்குல்ல, இந்த கூலிப்படைகளை விட்டு நீ சொல்ல அதிமுக அழகி பகுதி பிஜேபின்னு சொல்ல, மதவாத கூட்டணின்னு சொல்ல அப்படின்னு இன்றைக்கி ஒரு சீப் பாலிடிக்ஸை இவங்க செய்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகே சார். சரி, உங்கள் இதுலேருந்து எனக்கு ஆன்சர் வரணும்னு ஆசையாக இருக்குது. இந்த தெரு நாய்களுக்கு ஆதரவாக ஒரு கோஷ்டி சுற்றிக்கிட்டு இருக்குல்ல சார், அதெல்லாம் அப்பாவி பிராணிகள், வாயில்லாத பிராணிகள் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் உங்கள் பையன் கடி வாங்கியிருந்தா உங்களுக்கு அதை வழி தெரியும்ல அப்படின்ற மாதிரி எழுப்புறாங்களே சார். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது, எங்கெங்கெல்லாம் தெருநாய்கள் இருக்கிறதோ அங்கே இந்த கிரைம் ரேட் திருட்டு குறைவாக இருக்கிறதுன்னு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இப்போ இதில் ஏதோ ஒரு சிக்கல் நடந்திருக்கு. அதால் தான் இப்போ பீச்சுக்கு போங்களேன், நேற்று எங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு போனேன், ஈசிஆரில் ஒரு ஃபுட் கோர்ட்டில் பார்த்தா மேலே சாப்பிட்றோம், கீழே நாய்ங்க பார்த்துனுக்குது. அது ஒன்றும் பண்ணலைன்னு வச்சுங்க. சப்போஸ் ஒரு எலும்பு கீழே உழுது, நாயோட சுபாவம்னா நம்ம கூட்டணி கட்சிகள் மாதிரி அடிச்சு பிடிச்சி ஓடுறது தானே. ஏன்னா பேசி அந்த அண்ணா அடையாளத்தில் எலும்பு துண்டு போடுறாங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதால் அந்த உதாரணம் வருதுன்னு வச்சுங்களேன். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஏதோ ஒரு அந்த பிரச்சனை நிறைய நியூஸ் தெரிய வருது சார். திருநாய் கழிச்சு நிறைய நியூஸ் வருதுங்க சார். அதனால் சார், அதாவதுங்க இந்த தெருநாய்ங்கிறது எங்கேருந்து தான் வந்தது இல்லை சார். இது காலங்காலமாக நம்மோடு ஒன்று விளையாடி போய் பல வீட்டுக்கு உள்ளே நாய்கள் வரும். இப்போ தானே சார் தெருநாய் என்றோம். இப்போ நம்ம இந்த இம்போர்ட்டட் நாய்ங்க இல்லை வெளிநாட்டு ப்ரீட்ஸை வாங்கின பிறகு தான் நம்ம நாயை வெளியே தேத்திட்டோம். அதுக்கு முன்னாடி தானே நம்ம ஒன்று மண்ணா இருக்கோம். நம்ம கூட சாப்பாட்டில் தட்டில் சோறை வச்சுட்டு போனால் கூட அது பக்கத்தில் தானே உட்காந்துருக்கோம். நம்மளாம் வைக்காமல் அது சாப்பிடாதில்ல. அப்படி தான் ஒன்று மண்ணா இருந்தது.
இது இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார். இப்போ எப்படி நம்ம நாட்டு மாடுகளை ஒழிக்க இங்கே முற்பட்டாங்களோ அந்த மாதிரி இந்த நாட்டு நாய்களை ஒழிக்கணும்னு ஒரு டீம் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடைக்கிற சம்பவங்கள் நடக்கலை. பட் ஒரு காலம் அதுங்களை சரியாக பராமரித்து அதற்கான உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய விடாமல் இருந்ததால் அது வெறிகுண்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இது பின்னாடி ஒரு ஆய்வு செஞ்சு தான் நாம் பார்க்கணும். ஏன்னா மரபு சார்ந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றா அழிந்து கொண்டே வருகிறது இல்லையா. இது ஒரு மனித சர்க்கிள் சார். இந்த சர்க்கிளில் எல்லாமே ஒரு பார்ட் இருக்கும். எங்கேயாவது இடையில ஒரு கட் பண்ணணும்னு வச்சிங்களேன், அந்த சர்க்கிளே டிஸ்டர்ப் ஆகிடும். அப்படி இருக்கிற போது என்னமோ எல்லாத்தையும் விட்டா இன்றைக்கி திருநாய் மேலே நிற்கிறான். அதற்கு உரிய நடவடிக்கை கார்ப்பரேஷன் மற்ற அரசாங்கங்கள் எடுத்து அதையும் பாதுகாக்கணும்ல. அப்படி தான் நான் பார்க்குறேன். உங்கள் ஜனரஞ்சகமான பதில்களுக்கு மிக்க நன்றி சார்.